இருண்ட பெருங்கடல், நடுராத்திரி நேரம். எந்த பக்கம் திரும்பினாலும் திசை காட்டும் ஒரு சின்ன வெளிச்சம் கூட இல்ல. இது ஒரு நிமிஷம் அப்படியே கற்பனை செஞ்சு பாருங்களேன். ஆமா, ஏன்னா இன்னைக்கு நம்ம போன்ல இருக்கிற ஜிபிஎஸ், ரேடார் வசதி இது எதுவுமே இல்லாத 2000 வருஷத்துக்கு முந்தைய காலகட்டம் அது. கரெக்ட். அப்படிப்பட்ட ஒரு நடுக்கடல்ல பிரம்மாண்டமான மரக்கப்பல்கள்ல பயணம் செஞ்ச நம்ம பண்டை தமிழர்கள் எப்படி திசை மாறாம பத்திரமா கரைக்கு வந்தாங்க? உங்களுக்கு இந்த சந்தேகம் எப்போவாது வந்திருக்கா? கண்டிப்பா நிறைய பேருக்கு வந்திருக்கும். அதனாலதான் இன்னைக்கு நாம ஒரு சாதாரண இலக்கியத்தை பத்தி பேச போறதில்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடியே தமிழர்கள் உருவாக்குன ஒரு மாபெரும் தொழில்நுட்பத்தோட ப்ளூ பிரிண்ட், அதாவது ஒரு வரைபடத்தை தான் இந்த ஆழ்ந்த அலசல்ல பார்க்க போறோம். சூப்பர். பெரும்பானாற்றுப்படை அப்படிங்கிற சங்ககால நூல்ல இருக்கிற கலங்கரை விளக்கம் பத்தின அந்த அற்புதமான விஷயத்தை தான் நாம ரொம்ப ஆழமா அதே சமயம் சுவாரஸ்யமா புரிஞ்சுக்க போறோம். இப்போ இது கொஞ்சம் விரிவாவே பிரிச்சு பார்ப்போம். எனக்கு கிடைச்ச குறிப்புகளை படிக்கும்போது இதை எழுதினவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அப்படின்னு இருக்கு. இவர் சங்க இலக்கியத்துல 10 பாட்டு அப்படின்னு சொல்லப்படுற அந்த 10 மாபெரும் நூல்கள்ல 2 நூல்களை எழுதியிருக்காரு. ஓ, 2 நூல்களா? அது என்னென்ன? ஒன்னு பெரும்பானாற்றுப்படை, இன்னொன்னு பட்டினப்பாலை. திறமையை காட்டி பரிசு வாங்கின ஒரு புலவர் வழியில வறுமையில வாடுற இன்னொரு புலவரை பாக்குறாரு. ஓஹோ. அவரை பார்த்து, நான் தொண்டைமான் இளந்திரையன் அப்படிங்கிற மன்னன் கிட்ட போய் இந்த பரிசுகளை வாங்கின, நீயும் அவங்கிட்ட எப்போ உன் வறுமை தீரும் அப்படின்னு வழிகாட்டுறதுதான் ஆற்றுப்படை இலக்கியம். வாவ்! அப்போ தொண்டைமான் இளந்திரையன் தான் இந்த பெரும்பானாற்றுப்படையோட பாட்டுடை தலைவன். ஒரு சக மனிதனுக்கு எந்த சுயநலமும் இல்லாம வழிகாட்டுறதையே ஒரு தனி இலக்கியமா படைச்சிருக்காங்க பாத்தீங்களா? அது நிஜமாவே கிரேட். எக்ஸாமுக்கு தயாராகிற மாணவர்களுக்காக அந்த 10 பாட்டு நூல்கள் என்னன்னு நான் ஒரு வாட்டி வேகமா சொல்லிடுறேன். சொல்லுங்க, நோட்ஸ் எடுக்க ஈஸியா இருக்கும். திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்பொடுகடாம். இதுதான் அந்த 10 நூல்கள். சூப்பர். சரி, மனிதர்களுக்கு வழிகாட்டுறது பத்தி பேசிட்டோம். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. மனிதர்களை தாண்டி நடுக்கடல்ல தவிக்கிற கப்பல்களுக்கு வழிகாட்டுற அந்த கலங்கர விளக்கத்தோட அமைப்பு எப்படி இருந்தது? அத புலவர் எப்படி வர்ணிக்கிறாருன்னா, ஒவ்வொரு வரியும் ஒரு விஷுவல் ட்ரீட் மாதிரி இருக்கும். ஆமா, பாடலோட முதல் வரியே என்ன ரொம்ப ஈர்த்துச்சு. வானம் ஊன்றிய மதலை போல அப்படின்னு அந்த புலவர் எழுதியிருக்காரு. இத படிக்கும்போது அவர் ஒரு சாதாரண கட்டிடத்தை சொல்லலன்னு தூணுது. ஆமா, அவர் எதை மீன் பண்றாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? வானமே கீழே விழுந்துடாம தாங்கி பிடிக்கிற ஒரு மாபெரும் தூண் போல அந்த கலங்கர விளக்கம் இருந்துச்சுன்னா அவர் சொல்றாரு. அப்படியானால் மதலை அப்படிங்கிற வார்த்தைக்கு பிரம்மாண்டமான தூண் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாமா? 100க்கு 100 சரி. மதலை அப்படின்னா ஒரு பெரிய கட்டிடத்தை தாங்கும் தூண். ஆனா இது சாதாரண தூண் கிடையாது. வேற எப்படிப்பட்டது? ஒரு கலங்கரை விளக்கம்னா பல கிலோமீட்டர் தொலைவுல நடுக்கடல்ல வர கப்பலுக்கும் ரொம்ப தெளிவா தெரியணும். அதனால அது அவ்வளவு பிரம்மாண்டமாவும் உயரமாவும் கட்டியிருக்காங்க. லாஜிக்கா அது கரெக்ட். அத வெறும் தூண் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு அவர் அடுத்த வரிக்கு போகல. அடுத்த வரிய கவனிச்சிங்கன்னா அதோட உண்மையான உயரம் உங்களுக்கு புரியும். ஏணி சாத்திய ஏற்றரும் சென்னி அப்படின்னு உருத்திரங்கண்ணனார் சொல்றாரு. ஓ, அப்போ இத நான் இப்படி புரிஞ்சுக்கலாமா? சென்னி அப்படின்னா உச்சி அப்படின்னு எனக்கு தெரியும். ஆமா, உச்சிதான். அப்போ உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு ஏணிய கொண்டு அந்த தூண் மேல சாத்தி வச்ச ஏற நினைச்சாலும் அதோட உச்சியை கண்டிப்பா தொட முடியாது. அந்த அளவுக்கு வானலாவி நிக்கிற ஒரு கட்டிடம் அப்படின்னு அவர் அதோட உயரத்தை வர்ணிக்கிறாரு. சரியா? மிகச்சரியா பிடிச்சிட்டீங்க. அதனாலதான் ஏணி சாத்தியும் ஏற முடியாது உச்சி, அதாவது ஏற்றரும் சென்னி அப்படின்னு சொல்றாரு. ஆனா இங்க எனக்கு ஒரு முக்கியமான டவுட் வருது. என்ன டவுட்? கேளுங்க. இவ்வளவு உயரமா ஒரு கட்டிடத்தை கடற்கரையில கட்டினா நடுக்கடல்ல இருந்து வீசுற புயல் காத்தையும் மழையையும் அதை எப்படி தாங்கும்? சாதாரண கட்டிடமா இருந்தா அந்த புயல்ல இடிஞ்சு விழுந்துடுமே. சூப்பரான ஒரு என்ஜினியரிங் கேள்வி கேட்டீங்க. அதுக்கான விடை அடுத்த வரியிலேயே ஒளிஞ்சிருக்கு. விண்பொற நிவந்த வேயா மாடத்து அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. விண்பொற நிவந்த அப்படின்னா வானத்தை தொடுற அளவுக்கு உயர்ந்த அப்படின்னு எனக்கு புரியுது. ஆனா இந்த வேயா மாடம் அப்படிங்கிற வார்த்தை தான் கொஞ்சம் ஆழமா சிந்திக்க வைக்குது. அது எப்படி டீகோட் பண்றீங்கன்னு சொல்லுங்க. சங்க காலத்துல பொதுவாவே கட்டிடங்களோட கூரைகளை வைக்கோல் இல்லைன்னா பனை ஓலை வச்சு வேய்வாங்க, அதாவது மூடுவாங்க. கரெக்ட்.
ஆனா கடற்கரையில அதுவும் அத்தனை உயரத்துல ஓலை கூரை போட்டா காத்தோட வேகத்துல சுலபமா பறந்துடுமே. அதனாலதான் இத ஓலையால வேயாம வேற ஏதோ ஒரு உறுதியான பொருளை வச்சு கட்டியிருக்காங்கன்னு தோணுது. இது சரியா? உங்களோட இந்த பகுப்பாய்வு நிஜமாவே வியக்க வைக்குது. அதுதான் தமிழர்களோட கட்டுமான தொழில்நுட்பம். வேயா மாடம் அப்படின்னா வைக்கோல், பனை உலை மாதிரி பொருட்களால வேயப்படாம ரொம்ப திண்மையா சாந்து பூசப்பட்டு உறுதியா கட்டப்பட்ட ஒரு மாடம். ஓ, அதாவது சிமெண்ட் பூசின மாதிரி உறுதியான ஒரு கட்டிடம்னு சொல்ல வர்றாரு. ஆமா, இவ்ளோ பெரிய உறுதியான கட்டிடத்தோட உச்சியில ராத்திரியில அவங்க எதை வச்சிருக்க போறாங்க? ஒளிரும் ஒரு மாபெரும் நெருப்பத்தான். எக்ஸாக்ட்லி. அதத்தான் இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி அப்படின்னு வர்ணிக்கிறார். அப்படியானால் நெகிழி அப்படிங்கிறது ஒரு சாதாரண வீட்டு விளக்கு கிடையாது. இருட்ட கிழிச்சுக்கிட்டு பிரகாசமா எரியும் ஒரு பெரிய தீச்சுடர் அப்படின்னு அர்த்தம் வருது. நீங்க சொல்றது 100க்கு 100 உண்மை. நெகிழி அப்படின்னா கொழுந்து விட்டு எரியும் தீச்சுடர். அது தீச்சுடர் சும்மா எரியல, அதுக்கு பின்னாடி ஒரு மாபெரும் உயிர்காக்கும் நோக்கம் இருக்கு. அது என்ன நோக்கம்? 2000 வருஷத்துக்கு முன் நடுராத்திரியில எந்த நவீன கருவிகளும் இல்லாம தவிக்கிற ஒரு மாலுமியோட மனநிலையை கொஞ்சம் எண்ணி பாருங்க. அந்த பரந்த கடலை உறவு நீர் அழுவம் அப்படின்னு புலவர் அழைக்கிறாரு. உறவு நீர் அப்படின்னா பெருநீர் பரப்பு, அழுவம் அப்படின்னா கடல். பெரிய நீர்ப்பரப்பு. அந்த பரந்த இருண்ட கடல்ல கரை எங்கிருக்கு, துறைமுகம் எங்கிருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாம மரக்கலங்கள், அதாவது பெரிய கப்பல்கள் தத்தளிச்சிட்டு இருக்கு. ஓ, அந்த தத்தளிக்கிற கப்பல்களுக்கு தான் இந்த தீச்சுடர் வழிகாட்டுது. இதுவரை தொழில்நுட்பத்தை பத்தி பேசின புலவர் பாடலோட கடைசி வரியில ஒரு மிகப்பெரிய கவித்துவத்தை கொண்டு வந்திருக்காரு. ஆமா, அந்த வரி என்ன சொல்லுது? ஓடு கலம் கரையும் துறை அப்படின்னு சொல்றாரு. இதுல கரையும் அப்படிங்கிற வார்த்தைய நாம பொதுவா காகம் கரையும் அப்படின்னு ஒரு சத்தத்தை குறிக்கத்தான் பயன்படுத்துவோம். ஆனா இங்க கடல்ல கரையும் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒருவேளை அந்த பிரகாசமான ஒளியானது திசை தெரியாம கலங்கி தவிக்கிற கப்பல்களை பார்த்து பயப்பட வேண்டாம், நீங்க தேடுற துறைமுகம் இதோ இங்கேதான் இருக்கு, இங்க வாங்க அப்படின்னு ஒரு தாயை போல அன்பா அழைப்பதை குறிக்குதா? வாவ், இதுதான் சங்க இலக்கியத்தோட உச்சக்கட்ட அழகு. நீங்க கற்பனை செஞ்சது மிக சரியானது. ஒரு உயிரற்ற நெருப்பு வெளிச்சத்தை திசை தெரியாம தவிக்கிற கப்பல்களை பார்த்து இரக்கத்தோட அழைக்கும் ஒரு செயலா உருவகப்படுத்தியிருக்காரு. நிஜமாவே கூஸ்பம்ஸ் வருது. இது வெறும் வெளிச்சம் அல்ல, அது ஒரு நம்பிக்கை. இருள தவிப்பவனுக்கு தூரத்திலிருந்து ஒரு குரல் வந்து அழைச்சா எவ்வளோ ஆறுதலா இருக்குமோ அதைத்தான் அந்த கலங்கரை விளக்கத்தோட ஒளி செய்யுது. கண்டிப்பா. இதையெல்லாம் கேட்கும்போது நம்முடைய பண்டைக்கால வரலாற்றையோ இல்ல இலக்கியத்தையும் வெறும் மனப்பாடம் செய்யற ஒரு விஷயமா சுருக்கிடக்கூடாது. ஆமாங்க. இப்போ நீங்க எக்ஸாமுக்கு படிக்கிற மாணவர்களா இருந்தா இது ஒரு படமா மனக்கண்ல ஓட்டி பாருங்க. அந்த பிரம்மாண்டமான தூண் மதல, ஏணி வைக்க முடியாத உச்சி சென்னி, சாந்து பூசப்பட்ட உறுதியான கட்டிடம் வேயாமாடம், எரியும் தீச்சுடர் நெகிழி, அது பெருநீர் பரப்பில், அதாவது உறவு நீர் அழுவத்துல தவிக்கிற கப்பல்களை அழைக்கும் கரையும் காட்சி. இத ஒரு திரைப்படமா பார்த்தா எந்த வரியையும் யாரால் மறக்கவே முடியாது. நீங்க சொல்றது முற்றிலும் சரி. நான் கேள்விகளை ரொம்ப ஸ்பீடா கேக்குறேன். நீங்க மாணவர்களுக்காக அதுக்கான சரியான பதில 1 வேர்ட்ல டக்கு டப்புன்னு சொல்லுங்க. நான் ரெடி. நீங்க கேள்விகளை ஆரம்பிக்கலாம். 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. பெரும்பானாற்றுப்படை. பெரும்பானாற்றுப் படையின் ஆசிரியர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். சூப்பர். கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இயற்றிய மற்றொரு நூல் பட்டினப்பாலை. பெரும்பானாற்றுப் படையின் பாட்டுடை தலைவன் யார்? தொண்டைமான் இளந்திரையன். மதலை என்பதன் பொருள் என்ன? தூண். சென்னி என்பதன் பொருள்? உச்சி. உறவு நீர் என்றால் என்ன? பெருநீர் பரப்பு. அழுவம் என்பதன் பொருள்? கடல். நெகிழி என்பதன் பொருள்? தீச்சுடர். கரையும் என்பதன் பொருள் என்ன? அழைக்கும். வேயா மாடம் என்பது எதனால் பூசப்படுவது? சாந்தினால். கடனில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன எவை? மரக்கலங்கள். மரக்கலங்கரங்களை துறைமுகம் நோக்கி அழைப்பது எது? கலங்கரை விளக்கம். கலங்கரை விளக்கத்தில் விளக்கு எந்நேரத்தில் ஏற்றப்படும்? இரவில். வானம் கீழே விழாமல் தாங்கும் தூண் போல தோற்றமளிப்பது எது? அதுவும் கலங்கரை விளக்கம்தான். ஏணி கொண்டு ஏற முடியாத அளவுக்கு உயர்ந்த உச்சியை உடையது எது? கலங்கரை விளக்கம். பரிசு பெற்றவர் மற்றவரை பரிசு பெற வழிகாட்டும் இலக்கியம் எது? ஆற்றுப்படை இலக்கியம். திருமுருகாற்றுப்படை எந்த வகை நூல்களில் ஒன்று? 10 பாட்டு நூல்களில் ஒன்று. அருமை. ரொம்ப வேகமாவும் சரியாவும் பதில் சொல்லிட்டீங்க. இத கேக்குற மாணவர்களுக்கு இது தேர்வுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பா.